ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ஷார்ட்ஸில் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு சில பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கலாம், எனக்கு ஒரு தாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில பேர் நினைக்கலாம், ஸோ அவங்களுக்கும் இது கிளியர் பண்ண மாதிரி இருக்கும், கேட்டவங்களுக்கும் முக்கியமாக கிளியர் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வீடியோ வந்துட்டு. ஸோ அவங்க கேட்ட அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற டைம் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, எல்லா இதுவும் நம்ம பண்ணி முடிச்சுட்டு அந்த கையோட அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கமெண்ட்டை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க தான், என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களோட அந்த ஐடி அந்த கமெண்ட்டில் வரும்ல, ஸோ அந்த ஒரு நேம் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து அனுப்பிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 இது வந்து அனுப்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து வந்தது. நான் ஆக்சுவலி இன்றைக்கி வந்தது உள்ளது 2வது சொல்கிறேன். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ளது வந்தது. இப்போ தான் வார்ட்ரோப் வீடியோ பார்த்தேன், செம்ம தேங்க்யூ. பட் இதெல்லாம் வாங்க யார் டியர் மணி தர்றா, டேடியா இல்லை ஜாப் எதுவும் பண்ணுறீங்களா? ஷார்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் ரிப்ளை பண்ணிடுறேன், ஷார்ட்டில் ரிப்ளை பண்ண தேவையில்லை. இது வாங்க எனக்கு யார் காசு தரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேடி தான் வந்து தர்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஜாபில் நான் வந்துட்டு போகலை. ஆக்சுவலி இது நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், ஜாப் போக வந்து எனக்கு ஆசை, பட் போகிறதுக்கான சூழ்நிலை வந்து அமையலை. அட் த சேம் டைம் வீட்டிலே வந்துட்டு விடலை, அதனால் நான் போகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து நான் வந்துட்டு படிக்க ஆரம்பித்தது. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்ட் டூ. ஸோ நான் படிச்சுட்டு நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பும் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. பட் யூடியூப் வந்து ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி என்னோடய டைம் பாஸ் தான். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் தட். ஜஸ்ட் ஒரு குட் சப்ஸ்கிரைபர் வியூவர் போதிய அளவு இருந்தால் எனக்கு வந்துட்டு போதும். எனக்கு சப்போர்ட் பண்ணால் அது எனக்கு வந்துட்டு போதும். மேபி ஏதாவது வந்தால் அவங்களுடைய சப்போர்ட்டு நான் வந்து நினச்சிக்கிறேன். ஸோ டேடி தான் எனக்கு வந்து தர்றாங்க. அண்ட் ஆல்சோ நான் ஏதாவது தர்ற காசில் கொஞ்சம் காசு வந்து சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ அதுலேயுமே நான் வந்துட்டு இது பண்ணுவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர். செகண்ட் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பேராகிராஃப் மாதிரி அனுப்பிக்கிறீங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான ரிப்ளை நான் ஷார்ட்ஸில் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் செப்பரேட்டாக அந்த கமெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களை மாதிரி லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பை பண்ணி ரிவ்யூ போடணும்னு இன்ட்ரெஸ்ட், பட் மணி இல்லை. நீங்கள் எப்படி இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினீங்க? எதுவும் ஜாப் போகிறீங்களா இல்லை மந்த்லி ப்ராடக்ட்ஸ்னால் பர்டிகுலராக அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிங்களா? ப்ளீஸ் சொல்லுங்கள், ஷார்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள் டியர். நான் ஷார்ட்ஸில் இல்லை, இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பை பண்ணி ரிவ்யூ போடணுன்ற இன்ட்ரெஸ்ட். அதாவது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நான் இப்போண்டு வாங்கலை. நான் காலேஜ் வந்து யூஜி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்கூல் டைம்லேயே மினிமலாக வாங்குவேன். காலேஜ் டைமில் நான் எப்போ வந்துட்டு மேக்கப் பற்றி அதிகமாக எனக்கு தெரிய வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ அப்போலேருந்து நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? என்னோடய ஆரம்ப கால பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாக்மி அண்ட் ஒரிஃப்ளாம், மேப்ளின், சாம்போர், இது 4 தான் வந்துட்டு என்னுடைய ஒரு பேசிக் மேக்கப் பிராண்டாக எனக்கு வந்துட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ அப்போலேருந்து நான் வந்து வாங்குவேன், இப்போண்டு வாங்கலை. பட் ஆஸ் யூஸ்வல் அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் நான் வந்துட்டு அதிகமாக வாங்குகிறேன். பட் இடையில நான் பிஜி படிக்கும்போதெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு வாங்குவேன். ஸோ இப்போ தான் வந்து அதெல்லாம் நான் வாங்குறது இல்லை. ஸோ அந்த பிஜி படிக்கும் தருணம் தான் நான் அதிகமாக வந்துட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு பிஜி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தேவைப்படுறது மட்டும் வாங்குகிறேன். கொஞ்சம் ஹால்க்காக வாங்குவேன், கொஞ்சம் இப்போ இந்த யூடியூப் வீடியோஸ்க்காக வாங்குற மாதிரி வருது. ஸோ என்னோட இதுக்கு வந்து கொஞ்சம் நான் எப்போவுமே அதிகமாக தான் நான் வந்துட்டு வாங்குவேன். ஸோ அது ஒன்று. போடணும்னு இன்ட்ரெஸ்ட். அதாவது என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி சேனல். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் நிறைய கண்டென்ட் வந்து கொடுக்க எனக்கு ஆசை, அந்த மேக்கப் டுட்டோரியல், ஸ்கின் கேர் டுட்டோரியல்லாம். பட் எடுக்கணும்னு நினச்சிட்டு லேசி தனத்தில் அப்படியே விட்டுறது. ஸோ ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் அதிகமாக வந்து கொடுப்பேன். பட் இந்த மாதிரி மேக்கப் டுட்டோரியல் பண்ணும்போது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பேறிப்பட்டு அப்படி இருந்துறது. பட் இப்போ கொஞ்சம் நான் அதில் வந்துடுவேன், அதில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வச்சு தான் போடணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பேசிக் ப்ராடக்ட் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லுக் க்ரியேட் பண்ணலாம், ஸ்கின் கேர் வந்து பண்ணலாம். அடுத்தது ஸ்கின் கேர் மாற்ற தானே செய்வீங்க, ஏதாவது பிடிக்கல வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம், மேக்கப் ஏதாவது முடியும் போது வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். அவங்க கூர்ந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துலாம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹை எண்ட் தான் வாங்குவேன். ஒரு மேக்கு, பாபி ப்ரௌன் இப்படி தான் வந்து வாங்கிட்டு இருப்பேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா தான் நான் கண்டுபிடிச்சேன் ஹை எண்டை விட ஒரு சில ப்ராடக்ட்லாம் லாக்மி, மேப்ளின், கலர் பார், பிஎஸ்சி இந்த மாதிரி பிராண்ட்லாம் வேலை பார்க்குது, நல்லா ஒர்க் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சில இது ஹை எண்டுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இருக்குது. லோரியல் பரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை எண்டுக்கு ஈக்குவலான ஒரு பிராண்ட் தான். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கொஞ்சம் ட்ரக் ஸ்டோரில் வாங்கிட்டு இருக்கிறது. ஹை எண்டும் அப்பப்போ வாங்குவேன். பட் நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் சில பேர் நினைப்பாங்க நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியலை, நம்மளால் வந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் காட்டுறது கிடையாது. எப்போவுமே அஃபோர்டபுள் தான் வந்துட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இருந்தது. என் சேனல் பேரை அப்படி தான் நான் வைக்கணும்னு இருந்தேன். அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். பின்னாடி எதிர்பாராமல் வச்ச பேர் தான் இந்த ஒரு இது இந்த செல்ஃபி கேர்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சது. அதாவது செல்ஃப் கேர்னு வைக்காமல்
எல்லோரும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் அந்த டிஜிட்டல் வைஸில் பார்க்கறனால ஃபோனில் கேமராவில் பார்க்கறனால செல்ஃபி கேர் அப்படி சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். தமிழ் ஆடியன்ஸுக்கு தமிழ் சேனல் தெரியணுங்கிறக்கா பக்கத்தில் நான் தமிழ்னு சொல்லி சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? பட் மணி இல்லை. நீங்கள் எப்படி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்குனீங்க? நம்ம மணி இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவைப்படுற ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து வாங்க முடியும். எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து வாங்க முடியாது. நம்ம வச்சுக்கிற ப்ராடக்ட் வச்சே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். நிறைய இப்போ பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி சேனல்லாம் மினிமல் ப்ராடக்ட் வச்சு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஆர் அப்படி இப்படி மேக்ஸிமைஸ் பண்ணி நிறைய வந்துட்டு வருது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாதி பேர் ஒரு 60-70% பேர் அந்த மாதிரி வந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து ப்ராடக்ட் நிறைய வச்சு வந்தவங்க கிடையாது. பட் ஒரு சில பேர் ப்ராடக்ட் நிறைய வச்சு வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ மணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்காக நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம தேவைப்பட்டதை வாங்கிட்டு நம்ம இது பண்ணலாம். எனக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட். அதாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு பைக் வாங்க ஆசை இருக்கும், சில பேருக்கு கார் வாங்க ஆசை இருக்கும், சில பேருக்கு ஏதாவது பர்சனல் இது ஆசையாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் கேர், மேக்கப், ஃப்ரேக்ரன்ஸ், பாடி கேர் இதுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். எங்கள் வீட்டில் ஏதாவது வாங்கிட்டாலுமே கூட நான் இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனாலேயே அதில் ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து வாங்குவேன். ஸோ அப்படி மாதிரி இருக்குது. நான் ட்ரெஸ் எடுத்தால் கூட வந்து மினிமலாக தான் வந்துட்டு இருப்பேன். ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரிலாம் வந்து எடுக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் வந்து எடுத்தேன். பட் இப்போ இன்எக்ஸ்பென்சிவ்லேயே கொஞ்சம் நிறைய நல்ல குவாலிட்டி உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நினச்சா நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க. உங்கள் இருக்க ப்ராடக்ட் வச்சு நீங்கள் மேக்கப் லுக், மேக்கப் டுட்டோரியல், ஸ்கின் கேர்லாம் நீங்கள் தாராளமாக வந்து கிரியேட் பண்ணி காட்டலாம். எப்படியும் நம்ம அடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து மாற்றானே செய்வீங்க. ஒரு புது ப்ராடக்ட் ரொம்ப ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்குனீங்க. எதுவும் ஜாப் போகிறீங்களா? ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், ஜாப் போக எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் வந்து போகிறதுக்கான சூழ்நிலை எனக்கு வந்துட்டு இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்துட்டு விடலை. பட் எனக்கு போகணுன்னு ஆசை. ஜாப் போகிறதுக்கு படிக்கிறதுக்குலாம் வயசு முக்கியம் கிடையாது, எப்போ வேணாலும் போய்க்கலாம். பட் இதுவுமே எனக்கு படிக்கிறது ஒரு ஜாப் தானே. இப்போ நான் இது பண்ணுறதுமே ஒரு ஜாப் தானே. ஒரு டைம் பாஸ்ன்னு நினச்சேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்சியரிட்டி எனக்கு வந்துட்டு வருது. ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மந்த்லி ப்ராடக்ட்ஸுக்குன்னு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வச்சு, பர்டிகுலர் அமௌண்ட் என்னோடய பாக்கெட் மணி மந்த்லின்னு எனக்கு ஒரு மணி வந்துட்டு தருவாங்க ஃபாதர். ஸோ அந்த மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொஞ்சம் என்னோடய பர்சனல் திங்ஸ்க்கு, எனக்கு மெஜாரிட்டி எல்லாமே எங்கள் வீட்டில் எனக்கு வாங்கி தந்துடுவாங்க. எனக்கு செலவே இருக்காது. வர்ற காசு அப்படியே எனக்கு ஸ்டோரேஜில் மிச்சமாக தான் எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் போடுற டைம் மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவில் தான் ப்ராடக்ட் வந்து வாங்குவேன். இந்த மாதிரி தீபாவளி சேலு, பிங்க் சம்மர் சேல். இப்போ கூட நான் அந்த வீடியோ எடுக்கும்போது கூட பிங்க் சம்மர் சேல் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி 2வது நாள் நினைக்கிறேன். ஹாட் பிங்க் சேல் இந்த மாதிரி இதை தான் வாங்குவேன். சம்டைம் அவசரமாக தேவைப்படுச்சுன்னா அந்த பேடே சேல், இந்த வேலண்டைன்ஸ் சேல் இதெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணுவேன். மெஜாரிட்டி வந்து வாங்குறது எல்லா நேரமும் கலந்து வாங்குவேன். பட் இந்த ஹாட் பிங்க் சேல், இந்த பிங்க் சம்மர் சேலில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய வந்து கொடுப்பேன். மந்த்லி ப்ராடக்ட்ஸ்க்குன்னு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து வாங்கிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் வந்து வரும். ஸோ அது எப்படின்ற ஒரு இன்கம்னு வச்சுக்கிறீங்களேன். ஸோ வரும், அதுலேயுமே நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. மினிமலான பேசிக் ப்ராடக்ட் வந்து வச்சுருந்தாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான மேக்கப் ப்ராடக்ட், ஒரு மேக்கப் கிட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். என்ன க்ரியேட் பண்ணலாம்? ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணலாம். என்ன சொல்கிறது, ஒரு டுட்டோரியல் தாராளமாக நம்ம பண்ணலாம். ஸ்கின் கேர் இது நம்ம வந்து பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் நம்ம அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் போய் சொல்லலாம், மேக்கப் ப்ராடக்ட் போய் சொல்லலாம். எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் வந்து அதிகம் நார்மலாகவே. இப்போ கிளாஸ் கொஞ்சம் படிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப தெரிய வந்துருச்சு. நாளைக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக் மாஸ்டர் கிளாஸ், நான் அந்த அட்வான்ஸ்டு கிளாஸ் வந்து பண்ணும்போது இன்னுமே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஈவன் சம் வீடியோஸ் நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனிவே பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற டுட்டோரியல் அந்த இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப போதும். ஆக்சுவலி இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுட்டோரியல் தான். ஸோ அந்த டுட்டோரியல்லாம் நான் எடுத்துகிட்டு அந்த கையோடு தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து இதை நினச்சி நீங்கள் மனசு வந்து இது பண்ணாதீங்க. என்கிட்ட நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. பட் நான் அதெல்லாம் வந்து காட்ட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு சில பேருக்கு அது நினைப்பு வந்துட்டு வரும். ஏன்னா வந்து நான் ஒரு போர்ஷன் தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். ஒரு 30 to 40% போர்ஷன் தான் வந்து காட்டியிருக்கிறேன். ரிமைனிங் 50-60% நான் உங்களுக்கு வந்து காட்டலை. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு சஞ்சலமாக இருக்கும். நம்மளால் வாங்க முடியல, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்கும். என்னோடய சேனல் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஒரு வீடியோ மூலமாக கூட ஒரு ஹர்ட்டிங் வந்து இருக்கக்கூடாது. ஒரு ஆடியோ மூலமாக கூட ஒரு ஹர்ட்டிங் வந்து இருக்கக்கூடாது. அதனால தான் நான் பேசும்போது பார்த்து பேசுவேன். சில கமெண்ட் குண்டக்க வரும்போது, ஏதாவது பேட் கமெண்ட் வரும்போது தான் நான் வந்து இது பண்ணுவேன். பட் அதுவும் ஒரு விதமான ஜாலி தான். ஸோ அது ஒன்று வந்துடும். அது ஒன்று வந்துட்டு இருக்குது.
ஸோ அதனால் அது பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வாஷ், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் இது போதும். மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் நமக்கு அந்த பேஸ் மேக்கப், ஐ மேக்கப், லிப் மேக்கப்பு இது நமக்கு இருந்தாலும் நமக்கு வந்து போதும். இது வச்சு நம்ம டுட்டோரியல் இது பண்ணி ஓரளவு நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர் வந்து கெயின் பண்ணலாம். எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்கிற டெக்னிக்கை பொறுத்து தான் வந்துட்டு இருக்குது மெத்தடு. நம்ம நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன படிச்சோன்னு லேர்ன் பண்ணால் அதை அப்படியே ஒப்பிச்சிருவேன். கொஞ்சம் கூட வந்து க்ரியேட்டிவ் பண்ண ஒரு துளியாக இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுவேன். அது உங்களுக்கு வந்து தெரியும், என்னோடய வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து தெரியும். எதுவுமே மேக்ஸிமம் வந்து கட் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன் அதான். ஸோ இதான் உங்கள் கமெண்ட்டுக்கான ரிப்ளை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறது கொஞ்சம் போர்ஷன் தான், ரிமைனிங் நான் வந்து காட்டலை. அது காட்ட தேவையில்லை. காட்ட வர சூழ்நிலை வர்ற மாதிரி இருந்தால் காட்டுவேன், இல்லாட்டா வந்துட்டு அப்படியே அது இருக்கட்டும். இப்போ காட்டுறதே போதுமானது. ஸோ இப்போ காட்டினதுக்கே நீங்கள் இந்த கேள்வி வந்து கேட்டுட்டீங்க, அப்போ மற்றவங்கலாம் காட்டினா அப்போ எப்படி? ஸோ இதுதான் வந்துட்டு ஓகேவா. ஸோ நான் பாக்கெட் மணியில் வர்றதை நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிருவேன், கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிருவேன். அதில் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வாங்குவேன். ஒரு எனக்குன்ட்டு வர ஒரு இன்கம்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்குவேன். முன்னையெல்லாம் பைத்தியம் பிடிச்சி அலைவேன். இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அப்படி ஒரு பைத்தியம் எனக்கு. சில ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்பைர்டாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வந்து கூலத்தில் வந்து போட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கூலத்தில் போடணும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கை காலுக்கெலாம் போட்டு விட்டேன். அந்த மாதிரி உள்ள காலங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ தான் வந்துட்டு இல்லை. பட் இப்போ கொஞ்சம் வீடியோஸ்க்காக ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படிங்கிறனால நான் கரெக்டாக அதை ஈக்குவலைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு தான் வர்றேன். எப்படியும் அது எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியாவது நான் முடிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. நிறைய பேர் ஹால் அன்பாக்சிங் வீடியோ வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். அதுக்காண்டி அளவாக தான் வந்து போடுவேன். அளவுக்கு மீறி என்னால் வந்து போட முடியாது. பிகாஸ் என் ஃபேஸில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஏற்ற முடியும். மேக்ஸிமம் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா டே டைம் ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். நைட் டைம் தான் நான் அதிகமாக வந்து எடுப்பேன். ஒரு 5லேருந்து ஒரு 8 ஸ்டெப்ஸ் வரைக்கும் வரும். சம்டைம்ஸ் 9 ஸ்டெப் 10 ஸ்டெப்லாம் வந்துட்டு போகும் வீக்லி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ண மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்குமே இது வந்து நான் கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களோட கருத்து கமெண்ட் என்னங்கிறது தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.